பேயெல்லாம் வராதுன்னு. கரெக்டா? ஆனா வெளியே போகணுமே. செத்தவன் துருத்துறான், பொழைச்சவன் ஓடுறான். செத்து பொழைச்சவன்ல இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. சாமி எங்களை பத்தி தான் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல சாமி. நேற்று ராத்திரில இருந்து பேய்ங்க எங்க போனாலும் எல்லாம் விதி வசம்டா, விதி வசம். செத்து பொழைச்சிருக்கல, அதனாலதான் இந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வரம்டா, வரம். சாமி இல்ல எனக்கு வேணாம். பேய்களை பாக்குறது வரமா? எடுத்து விட்டுருங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்லடா. எவன் கொடுத்தானோ அவன் தான் எடுக்கணும். அதுங்க பேய்ங்க இல்ல, ஆவிங்க. உன்னை ஒன்றும் செய்யாது. அது ஆசைகளை செஞ்சு விட்டுரு. அது தன்னால போயிடும். செஞ்சு விட்றா? விட்டாது எங்களை செஞ்சிடும். இடத்துக்கு நான் வரல. பாக்குறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தவன்டா நீ. இந்த முண்டங்களையா பார்த்து பயப்படுற? கல்லுன்னு பார்த்தா கல்லா தான் தெரியும். அதையே கோயிலுக்குள்ள வச்சு பார்த்தா சாமி. மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். பயத்தோட பார்த்தீங்கன்னா பேய்களா தெரியும். சாதாரணமா பாரு, மனுஷங்களா தெரியும். மனச ஒரு நிலப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதடா. யாரு நண்பன? ஆமா, நல்ல பையடா, பாத்துக்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. என்னமா சொல்றாரு? ஒன்னும் இருக்காதுடா, சும்மா ஏதோ வளரிட்டு போகுது. மனச ஒரு நிலப்படுத்து. இந்த பக்கம் போனான்னு சொன்னானுங்க, எங்க போனானே தெரியல. செட்டு எல்லாம் மனசுதான் இல்ல. சார் ப்ளீஸ் சார், போனிங் பஸ்ஸிங் காணும் சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார். சார் 35000 ரூபாய் சார். இதோட கார்ல வச்சால வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாங்க சார், இருக்கும் வாங்க. எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா, எனக்கு அதே கன்ஃபியூஸ் தான் செட்டு. அட பாவி, யார் ஃபோன்? அதோ புலம்பிட்டே போறானே, அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன அப்போ விட்டு ஓட்டலா? யார் பில் கட்டுறது? ஓகே 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 சரி, இதுல மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்துல பார்த்தேன் செட்டு. இந்த பேயெல்லாம் கேமரால தெரியாதான். ஓ, டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை, பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்கான். அவனோட ஃபோட்டோ எடு. ஏய் கரெக்டா, பச்சை கலர் மனுஷன்டா. ஓ, வெள்ளை கலர் தான் பேய். கேமரால விழ மாட்டேங்குது. பா, மனுஷனை விட பேய் டீசெண்டா இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு வாங்க நம்மள. ஏய் அப்படியே இரு. ஓகே. அங்க ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே இருண்ணா. ஓகே ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே. மாசு மாசு மாசு, நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு.
நாளாக நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம குடிச்சிக்கிட்டே இருக்க. ஏய் ஒண்ணுமே புரியலடா, ஒரே பிளாங்கா இருக்குது. சரி ஒரு ஆஃப் பாயிலா கூட்டா. இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், என்ன வாழ்க்கைடா. எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினு இருக்கான். ஒரு செத்தவன் கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய் நீ செத்த மாதிரி இல்லையேடா. இப்போ நீ என் பக்கத்தில் இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் ஏத்தர்லயே உட்காந்துட்டு இருக்கிறிய, அப்புறம் எதுக்கு ஃபீல்? இருந்தாலும் குடிக்க முடியலையே. பாஸ், இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைட் டிஷ்லாம் படைக்கலாமே. இந்தா தின்னு, இந்தா நான் பண்ணா தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதில் உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு நீயே ஒரு பேய், நீ மற்ற பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. ஏய் அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமாக இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமாக இல்லைல்ல. ஏய் இங்க வா. அண்ணா அவன் என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு என்ன கொண்டு வா. சரி